வணக்கம்ங்க, வேல்முருகன். ஏங்க ஹீரோவேல் சுட்டீங்க? உங்கள் வேல்முருகன், ஹீரோ வேல்ஸ் குக்கிங். வணக்கம். வணக்கங்க, கோமதி வேல்முருகன். நீங்க என்ன செய்ய போறோம்? நீங்க தானே செய்யணும்னு கூட்டிட்டு வந்தீங்க. இல்ல, நிறைய செய்யறோம். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உள்ள கிச்சனுக்குள்ள நிறைய செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு வீடியோக்கு என்ன செய்யணும்? தலைக்கறி செஞ்சு தரேன்னு சொல்லுங்க. அது சொல்லுங்க. உங்களுக்கு தலைக்கறி ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்க தலைக்கறியை எலும்பு கழிச்சு சதையை மட்டும் செய்ய போறோம். பச்சை மிளகா போட்டு அது கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம்னு சொல்லியிருக்கு. அதுக்காக இவங்க ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி செய்யலாம்? நீங்க செய்யறீங்களா? சொல்லி கொடுக்கட்டுமா? நானே செய்யணும். நீங்க செஞ்சு கொடுங்க, அப்பதான் நான் சாப்பிட முடியும். வாங்க, எப்படி செய்யலாம் கிச்சனுக்குள்ள போய் பார்ப்போம். ஏங்க தலைக்கறின்னு சொல்றீங்களா? என்ன தலை? இவங்க கேக்குறாங்க, வேற தலையெல்லாம் போட்டு பண்ண முடியாதுங்க, வெள்ளாட்டுக்குட்டி தலையதான் போட்டு செய்யறோம். வாங்க, எப்படி செய்யலாம் கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தலைக்கறி செய்யறதுக்குள்ளான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இது ரொம்ப சிம்பிளான பொருள் தான். எதுக்காக சொல்லணும்னு கேட்டா, அவங்க இன்னும் இதெல்லாம் வேற மாதிரி எல்லாம் மசாலா அது போட்டுக்கிட்டு செய்வாங்க. அது மாதிரி போட்டு செஞ்சா நல்லா இருக்காது. வாங்க, அது என்னென்ன போடணும்னு மட்டும் காமிக்கும். ரொம்ப சிம்பிளான ஐட்டம் வச்சு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான தலைக்கறிங்க. அடுத்தது ரொம்ப தேவையான பச்சை மிளகா. அப்போ டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அதனால ஒரு 15 பச்சை மிளகா 1.5 கிலோவுக்கு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறோம். அடுத்தது கடலை எண்ணெய் எடுத்துருக்கிறோம். இது மட்டனுக்கு வந்து கடலை எண்ணெய் கம்மியாக இருந்தால் போதும். அடுத்தது மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் 1.5 கிலோவுக்கு 200 கிராம் தான் எடுத்துருக்கிறோம். அடுத்தது கடுகு, அடுத்தது கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. சட்டி எடுத்து வைப்போம். சூப்பரா இருக்கு. சட்டி சூடேறிடுச்சுங்க. எண்ணெய் ஊத்திடலாமாங்க? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிடலாங்க. எத்தனை கண்டிங்க இந்த குழிக்கண்டியில் ஊற்றலாம்? 2 கண்டி ஊற்றுவோம். 2 கண்டி. ஏங்க இது கம்மியா இருந்தாவே போதுமா? கம்மியாக இருந்த தலைக்கறி இல்லை, ஆயில் விடும். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுமாங்க? 1 டீஸ்பூன். எண்ணெய் காஞ்சி பின்னாடி போடலாம். சட்டி சூடாகிறதுக்குள்ள நம்ம சூடேறிட மாட்டோம். என்ன வெயில் 110 டிகிரி அங்கயா. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1 டீஸ்பூன் போடுவோம். ஆனா நீங்க தலைக்கறி சாப்பிட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க, எண்ணெய் உட்கார வச்சு சூடு ஏத்திட்டு இருக்கீங்க. நான் செய்யறேன், நீ போய் இருக்கிற வேலையை பார்த்துட்டு வந்துருங்க. நான் செஞ்சு எப்படி நீங்களே சாப்பிட்டு வந்துருக்கேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. பாருங்க, அதுக்கும் போக மாட்டேங்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கடுகு போடுங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஈரோடு போய் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆனா வெயிலுக்கெல்லாம் சூடு இருக்குன்னு சட்டி மட்டும் சீக்கிரம் சூட மாட்டேங்குது. இது வீட்டில் வச்சிருக்க மாதிரி சட்டி கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டிங்க தான். மெதுவாக சூடு ஏறும். அது சூடு ஏறதுக்கும் நம்ம சூடு ஏறும். கடுகு பொரிஞ்சிருச்சு. சரிங்க, கடுகு வெடிச்ச உடனே, கடுகு வெடிக்காம வெங்காயத்தை போடக்கூடாது. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப கம்மியாக போட்டால் போதுங்க. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் அளவு. பச்சை மிளகாயம் இப்படி போட்டுடலாங்களா? சரிங்க, இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வணங்கணுன்னு, ஒரு ஆஃப் கண்டிஷன் வணங்கணுன்னு பச்சை மிளகா போட்டுக்கலாம். 15 மிளகா எடுத்துருக்கிறேன். வெட்டி போட்டால் வெடிக்காதுங்க. வெட்டாமல் போடலாம், அது ஒன்றும் ஆகாது. போட்டுக்கலாம். இருந்துக்கணும். போட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கிலோவும் 10 மிளகா. பாருங்க, மிளகா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கறிவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. கறிவேப்பிலை தழை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட உங்கள் எல்லா வீடியோலும் தெரியும். ஜாஸ்தியாக போட்டுக்கலாம்.
ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே கொட்டிருப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டு தலைக்கறி கேட்டாங்கன்னு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் வந்து உங்களுக்குலாம் என்ன சும்மா சாதாரணமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. செஞ்சு பாருங்க, இதனுடைய செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா இருக்கும். செய்யறத விட சொல்றீங்க டேஸ்ட் அவங்க செஞ்சு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தெரியும். செய்வாங்க. எத்தனை பேர் செஞ்சு பார்த்துட்டு ஆனால் அதே மாதிரி இருக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. ஏன் இது தேவைங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கணுங்கிறது எங்களுக்கு இல்லை. இது உங்களுக்கு உணவு வந்து அதாவது ஆரோக்கியமான உணவு தேடி போகிறது தான் இப்போ இருக்கிற உலகம். ஏன்னா அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அந்த ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு பிடிக்குங்க அப்படிங்கிறதுனால வித்தியாசமாக செஞ்சு காட்டுறோம். கறி கொடுப்போம். உப்பு கம்மியாக போடுங்க. தலைக்கறிக்கு உப்பு கம்மியாக பாதி போட்டால் போதுங்க. தண்ணி விட ஊற்றிட்டு வரலாமா? கொஞ்சமாக போடும். 1 டீஸ்பூன் போடலாமா? ஓகே, 1 கிலோங்க. ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைக்கறியை கழிச்சு வெட்டணும் இல்லைங்களா? கழிச்சு வரும்போது வரலையே சேர்த்து வெட்டிக்கிட்டேங்க. என்ன எனக்கு இவங்களுக்கு தலைக்கறி வேணுட்டாங்க. போயிட்டு கட்டு போட்டு தலைக்கறி செஞ்சான்னு உட்காந்து கட்டிட்டு இருக்குது பாருங்க. கறி உப்பு போட்டோன்னா தண்ணி விட்டுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தண்ணி விடணுங்க. இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அளவு கிடையாதுங்க, நம்ம இந்த சட்டியில் போட்டிருக்கோம். இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ வேக்காடு கரெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாங்க. குக்கரில் வைக்கிறதுக்கு தண்ணி அளவு தேவைங்க. இது வந்து விறகடுப்புனால ஆவியாக போயிட்டே இருக்குதுங்க. மூடி வச்சுருவோம். மூடிங்கப்பா. 1 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போங்க. எடுத்து பார்த்து இவங்க 1 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. அடுப்பிட்டு உட்கார முடியாது, ஓரமாக உட்காந்து வெளியே போக மாட்டேன்ட்டாங்க கடைக்கு. சரி, மூடி போட்டுருவோம். நீ போட்டுறியா? நீயே வந்து ஓப்பன் பண்ற வரைக்கும் நாங்கள் எடுக்கல, டேஸ்ட் கூட பார்க்கல. அதனால நீ சாப்பிட்டு மீதி இருக்கிறது மட்டும் நாங்கள் சாப்பிட்டோம். கையே வெட்டிட்டாலும் செஞ்சு கொடுத்தாவணுங்கிறாங்க இல்லைங்களா? அதனால சொல்றோம். ஓகே, வேகட்டுங்க. 1 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். 1 hour later. பிரியாணிக்கு தம் போடுவோம் இல்லைங்களா? நெருப்பள்ளி மேலே போட்டு அந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நெருப்பு அதுலேயே இருக்கு. நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல, இப்போ ஓப்பன் பண்றேன். நம்பிக்கை இல்லையா? ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. சொன்ன மாதிரி இப்பதான் ஓப்பன் பண்றோம். சுடுது. மனம் சூப்பரா இருக்கே. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும் தோணுதா? ஆமா. லேட்டுங்க. அதுதான் சாரா நானே எடுத்து வந்தேன். கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுடலாமாங்க? போட்டுங்க. மேக்சிமம் கொத்தமல்லி தலை போட்டுக்கோ. உங்களுக்கு விருப்பமா இருந்தா போட்டுங்க. இன்னைக்கு ஒரு புடி. ஒரு வழியாங்க இவங்களுக்கு வந்து கை வெட்டினா கூட பிரச்சனை இல்ல, செஞ்சு கொடுனாங்க, செஞ்சு கொடுத்தாச்சு அப்படின்னு. இல்ல அப்படிலாம் சொல்லு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பாருப்பா. நெருப்பு ஆனால் பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்காங்க. சூப்பரா இருக்கா? எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? கொஞ்சம் கம்மியா இருக்கா? அதோட சூப்பரா இருக்கு. அப்ப நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப பொருள் அதிகமா போட வேண்டாங்க. மசாலா அந்த மாதிரி இதை போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி செய்யுங்க. அந்த பச்சை மிளகா டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். நானும் ஒன்று சாப்பிட்டு பார்த்தாங்க. அப்படியே காரம் நச்சுன்னு இருக்குங்க. நல்லா பூவாட்டு வந்துருச்சுங்க. மண் சட்டியில் போட்டு அதான் 1/2 மணி நேரம் வந்து கனல்லே கிடந்தது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா ஒரு தலைக்கறி கொடுத்துட்டு பேசுன்னு எப்படி பேச முடியும்? சாப்பிட்ட அப்புறமா கூட பேசலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராமத்து ஸ்டைல் உங்களுக்கு உணவுகள்
செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள். புதுசா வில்லேஜ் ஸ்டைலில் என்ன நமக்கு உணவு வகைகள் கிடைக்குது உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்கள் நம்பரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை சொல்லுங்கள், அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்த. இந்த மாதிரி உணவுகள் உங்கள் வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா நம்ம ஈரோடு மாந்தோட்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்குறோம், நம்பரும் கீழே கொடுத்துருக்கோம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. டெக்ஸ்வரிக்கு ஆப்போசிட் ஈரோடு மாந்தோட்டத்தில் வந்து டெக்ஸ்வரிக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, யூனிட் 2 ஒன்று இருக்குது. வாங்க, ஆதரவு கொடுங்க. செய்ய முடியலாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க. 12 மணிக்கு மேலே ஓப்பனில் இருக்கும், லைவாக சாப்பிட்டுக்கலாம். முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தனி டிஃப்ரெண்ட்டாக வேணும், பச்சை மிளகாவில் வேணும், வரமிளகாவில் வேணும், எங்களுக்கு டேஸ்ட்டாக வேணும், கிரேவியாக வேணும், இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க. ஓகேங்களா? மேலும் நீங்க சொன்னீங்கன்னா எவர் செஞ்சு வச்சிருவாரு. கண்டிப்பாக செஞ்சு வச்சிருங்க, நம்பிக்கைங்க. சொல்லிட்டு வாங்க. அடுத்த வீடியோவோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ, அதாவது இது வரைக்கும் பெரியவங்களுக்கே போட்டுட்டு இருக்கிறீங்க, வேற எங்களுக்கெல்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. உங்களுக்கான வீடியோ, அடுத்த வீடியோ அதுதான். இந்த தலைக்கறி வந்து ஏன் எலும்புகள் செஞ்சோம்னு ஒரு ரகசியம் இருக்குது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எலும்பாட இது ரொம்ப டேஸ்ட் அதிகமா இருக்குங்களா, எலும்பு ரொம்ப தொந்தரவு பண்ணும். அதனாலதான் எலும்பு கழிச்சு எடுத்துட்டா எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பாருங்க.